ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு பார்த்திங்கன்னா, இது நம்ம செடியிலே வந்து செம்பருத்தி பூ வந்து இந்த மாதிரி கிடைக்கும்போது வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம செடியில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்த பூவை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில் நம்ம அந்த பூவை மட்டும் எடுத்து போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் செடியில் இந்த மாதிரி பூ வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சுட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேன் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம். ஏன்னா நான் வந்து வெறுமனே குடித்தேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ரொட்டிக்கு நல்லா மாவு பிசைஞ்சு ஊறிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தியான ரொட்டி, இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் மார்னிங் ரொட்டின் இருந்தது. இந்த ஹெல்த்தியான ரொட்டிக்கு வந்து சூப்பராக சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. மார்னிங் ரொட்டீன் அப்படின்றது இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.